ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கும் போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக கடாய் பன்னீர் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சில பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 2 வரமிளகாய், 1 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, பட்டை 1 துண்டுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. இதை எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயில் நல்லா வாசம் வரணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க கைவிடாமல். கொஞ்சம் கூட கரிஞ்சிற ஸ்மெல் இருக்கவே கூடாது. மிதமான தீயில் கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டுடும். இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். இந்த வீட்டில் செஞ்ச 150 கிராமுக்கு இருக்கும் இந்த பன்னீர். இதை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதை கோல்டன் ப்ரௌனாக, அதாவது லேசான கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுக்காமல் ரா பன்னீராக போட்டுமே செய்யலாம். ஆனால் வறுத்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பன்னீர் எல்லாத்தையுமே போட்டுட்டு 1 சைட் திருப்பி விட்டுருக்க பாருங்கள். இந்த மாதிரி லேசான ப்ரௌன் கலர் வரணும். இப்போ இதை நல்லா 2 பக்கமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொடை மிளகாய், ஃப்ரெஷ் கொடை மிளகாய், வெங்காயம், தக்காளி உள்ள விதை நீக்கினது, இதை 1 கையளவுக்கு எல்லாமே இதை போட்டுட்டு ஒரு ஆஃப் குக்கிங்க்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதுவும் கலர் மாறக்கூடாது. அந்த நேரம் அப்படியே இருக்கணும். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இருக்கிற நேரம் அப்படியே இருக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணின்னு கலர் மாறாமல் இந்த அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின கொஞ்சமாக, அதாவது ரொம்ப தேவையில்லை வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ரா ஸ்மெல் இல்லாமல் குறைவான தீயில வச்சு வதக்குங்க. கரிஞ்சிடக்கூடாது. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இந்த கரிஞ்ச ஸ்மெல் இருக்கவே கூடாது. இப்போ ரா ஸ்மெல் இல்லாமல் வதக்கிற பிறகு 2 தக்காளி பழுத்த தக்காளியாக பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரணும். பச்சை வாடை இருக்கக்கூடாது. தக்காளி நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். தக்காளி திப்பியாலாம் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கணும். மூடி போட வேண்டாம். இப்படி ஓப்பன்லேயே விட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கணும். அடுத்து வதக்கி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி, கொடை மிளகாய் அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு இதில் மசாலா அவ்வளோதான். நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணோம் இல்லையா, அவ்வளோ மட்டும்தான். வறுத்து அரைச்ச பொடி தான் இதுக்கு ஹைலைட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இது ரொம்ப கிரேவியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மசாலா பதத்துக்கு இருக்கணும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த சில்லி பவுடர், இந்த பன்னீர் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கிரேவி இந்த அளவுக்கு கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70% நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஃபைனலாக வறுத்து அரைச்சோம் பாருங்கள், அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் கிடச்சிது. ஆனால் 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். ரொம்ப ஓவரான அந்த கரம் மசாலாவோட ஸ்பைசஸும் இருக்கக்கூடாது. எல்லாமே அளவாக இருக்கணும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நல்லாவே இதை கொதிக்க வச்சுட்டோம். பொடியும் வறுத்து அரைச்சதுனால ராஸ்மெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக இதில் பொடியாக நறுக்கிற கொத்தமல்லியை போட்டு இறக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம், வெஜ் ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.